வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனாய் யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் போலி காணி உறுதி தயாரிப்பு, சந்தேக நபர் கைது. உலக சந்தையில் குறைவடைந்த தங்கத்தின் விலை. மீண்டும் ஆரம்பமாக உள்ள செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர கைது. மட்டக்களப்பில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நினைவேந்தல். ஹோர்மூஸ் நீரிணை விரைவாக திறக்கப்பட வேண்டும், சீன ஜனாதிபதியின் முதல் பகிரங்க அறிக்கை. ரணிலுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்களுக்கு சிஐடியால் ஏற்பட்டுள்ள சிக்கல், ஜிஎல் பீரிஸ் பகிரங்கம். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பரவும் செய்தி, போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை பகுதியில் 161 பரப்பு காணியை போலி உறுதி தயாரிக்க உதவிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த காணியானது போலி உறுதி மூலம் உரிமை மாற்றம் செய்யப்பட்டதாக காவல்துறையில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதி பகுதியில் வைத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கற்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் இன்று தங்கத்தின் விலை குறைவடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வார இறுதியில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்குமா என்பதை முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதால் இவ்வாறு விலை குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதேவேளை டாலரின் பெறுமதி சற்றே வலுப்பெற்றதாலும் இந்த அழுத்தத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இன்றைய நிலவரப்படி ஸ்போட் தங்கம் ஒரு அவுன்ஸுக்கு 0.5% குறைந்து $4,795.51 இருந்தது. இது ஏப்ரல் 13க்கு பிறகு நேற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது. ஜூன் மாத விநியோகத்திற்கான அமெரிக்க தங்க எதிர்கால ஒப்பந்தங்கள் 0.3% சரிந்து $4,814 இருந்தது. அமெரிக்க டாலர் சற்றே உயர்ந்துள்ளதால் மற்ற நாணயங்களை வைத்திருப்பவர்களுக்கு அமெரிக்க டாலர் மதிப்பில் உள்ள பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து தங்கத்தின் விலை சுமார் 8% சரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதிகளில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார கால பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்திருந்தார். இதற்கமைவாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றில் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதுடன் புதைக்குழிக்குள் மழை வெள்ளமும் நிறைந்து காணப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற்ற நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது சுமார் 8 மாத காலப்பகுதிக்கு பின்னர் மீண்டும் எதிர்வரும் 27ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை 27ஆம் தேதி அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் நாளைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்றில் கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர உரிமம் இல்லாத துப்பாக்கியுடன் காவல்துறை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது குடும்பத்தினருடன் நுவரெலியாவிற்கு வந்திருந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மற்றும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் AB வுட்லர் தெரிவித்துள்ளார். அவிசாவளை பகுதியிலிருந்து நுவரெலியாவிற்கு வருகை தந்திருந்த ஒரு குழுவினருடன் ஏற்பட்டதாக கூறப்படும் வாக்குவாதம் முற்றியதை அடுத்து அந்த குழுவினரை நோக்கி கைத்துப்பாக்கியை நீட்டி அச்சுறுத்திய குற்றச்சாட்டிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கைத்துப்பாக்கிக்கு பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய உரிமம் 2025ஆம் ஆண்டில் காலாவதியாகியுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்றும் நுவரெலியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் 7வது ஆண்டு நினைவேந்தல் இன்று காந்தி பூங்கா மற்றும் கல்லடி பாலத்துக்கு அருகில் அமைக்கப்பட்ட நினைவு தூபிகளில் பலத்த பாதுகாப்பு மத்தியில் இடம்பெற்றுள்ளது. 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி
மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தினுள் பயங்கரவாத அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட குறித்த தாக்குதலில் 14 சிறுவர்கள் உட்பட 31 பேர் உயிரிழந்ததுடன் 80 பேர் படுகாயமடைந்தனர். இதன்படி இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று காலை 9:05 மணிக்கு ஆரம்பமானது. இதில் மட்டு சியோன் தேவாலயத்துக்கு முன்னால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர் ஒருவர் மலர் தூவி சுடரேற்றி 2 நிமிட அஞ்சலி செலுத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். காந்தி பூங்காவில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூவியில் மட்டு மாநகர சபை உறுப்பினர்கள் தலைமையில் நினைவேந்தல் இடம்பெற்றது. இதில் மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கலந்து கொண்டு மலர் வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ வனபிதாக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நினைவு தூபியில் மலர் வைத்து சுடரேற்றி மௌன அஞ்சலி செலுத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் குறித்த தனது முதல் பகிரங்க கருத்துக்களை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வெளியிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மீதான பதற்றம் குறித்து சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலில் அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது சர்வதேசத்தின் முக்கிய நீர்வழிப்பாதை வழியாக போக்குவரத்தை மீண்டும் தொடங்க ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயத்தை வெளியிட்ட சீன வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: உடனடி மற்றும் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு சீனா அழைப்பு விடுக்கிறது. அமைதியை மீட்டெடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஆதரிக்கிறது. மேலும் சர்ச்சைகள் அரசியல் மற்றும் இராஜதந்திர வழிகளில் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. பிராந்திய நாடுகள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் பொதுநலனுக்காக ஹோர்முஸ் இயல்பான போக்குவரத்திற்காக திறந்திருக்க வேண்டும். இதனால் சர்வதேச ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது. சீனா மத்திய கிழக்கில் ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்கின்றது. மேலும் மத்திய கிழக்கு நாடுகள் தங்கள் எதிர்காலத்தையும் தலைவிதியையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வதை சீனா ஆதரிக்கிறது. இதன் மூலம் பாதுகாப்பிற்காக அமெரிக்காவை சார்ந்திருக்கும் நிலையை மத்திய கிழக்கு நாடுகள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஹோர்முஸ் வழியாக திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயுவை உலகின் மிகப்பெரிய அளவில் இறக்குமதி செய்யும் நாடாக சீனா இருப்பதால் அந்த நீரிணையில் தடையற்ற போக்குவரத்தை மீட்டெடுப்பது அதற்கு முக்கியமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சையளித்த 7 சிறப்பு மருத்துவர்கள் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டிருந்ததாக முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு மல்வீதத்தில் உள்ள தனது அரசியல் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டில் சிகிச்சை பெற தயாராகி கொண்டிருந்த போதிலும் அவருக்கு முன்னர் சிகிச்சையளித்த சிறப்பு மருத்துவர்கள் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டனர். விக்ரமசிங்க இந்த நாட்டில் சிகிச்சை பெறுவதற்கு பதிலாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற தீர்மானித்தார் என்று முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் கூறுகிறார். இந்த நாட்டில் தலை சிறந்த சிறப்பு மருத்துவர்கள் உள்ளனர். உயர்தர வசதிகளுடன் கூடிய மருத்துவமனைகளும் உள்ளன. ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை அளித்த 7 சிறப்பு மருத்துவர்கள் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டனர். இது அவர்களுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இத்தகைய சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தால் அது மருத்துவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். அது மருத்துவர்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தும். அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களை இவ்வாறு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைப்பது ஒரு பெரிய பிரச்சனையாகும். இத்தகைய சூழ்நிலையில் நாட்டின் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டில் மருத்துவ சிகிச்சை பெறுவதில் சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும். இது ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையாகும். இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானிய பயணம் குறித்து விசாரிக்க ஒரு சிறப்பு போலீஸ் குழு கிரேட் பிரித்தானியாவுக்கு சென்றுள்ளது. அதற்காக போலீஸ் குழுவால் செய்யப்பட்ட மொத்த செலவினம் குறித்த தகவலை தகவல் சுதந்திர சட்டத்தின் கீழ் நாங்கள் கோரியுள்ளோம். அந்த போலீஸ் குழுவிற்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டது என்பதை அறிய இந்த நாட்டு மக்களுக்கு தகவல் சுதந்திர சட்டத்தின் கீழ் உரிமை உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்கொண்டு தாக்குதல்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பரவும் செய்தியில் உண்மையில்லை என போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. பல பகுதிகளில் குண்டு தாக்குதல்களை நடத்த நபரொருவர் தயாராகி வருவதாக சமூக ஊடகங்கள் மற்றும் சில இணையதளங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான எந்தவொரு சம்பவமும் பதிவாகவில்லை என்றும் அவர் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிப்பானை இம்ரானுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத தடுப்பு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவல்களுக்கு அமைய கடந்த திங்கட்கிழமை ஜாயில கால வீதி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் போலிக்காணி உறுதி தயாரிப்பு, சந்தேக நபர் கைது. உலக சந்தையில் குறைவடைந்த தங்கத்தின் விலை.
மீண்டும் ஆரம்பமாக உள்ள செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர கைது. மட்டக்களப்பில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நினைவேந்தல். ஹோர்மூஸ் நீரிணை விரைவாக திறக்கப்பட வேண்டும். சீன ஜனாதிபதியின் முதல் பகிரங்க அறிக்கை. ரணிலுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்களுக்கு சிஐடியால் ஏற்பட்டுள்ள சிக்கல். ஜிஎல் பீரிஸ் பகிரங்கம். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பரவும் செய்தி. போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.